இந்த அடையாளமுடைய பெண்கள் உருவாகுவது மறுமை நாளுடைய அடையாளம். சொல்ல போனால் இது நரகவாதியுடைய அடையாளம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் இந்த வகை பெண்களை விட்டு நம்முடைய பெண்களை பாதுகாப்பானாக. நபி அவர்கள் சொன்ன அந்த அடையாளங்கள் என்ன, இந்த பதிவிலே தெளிவாக பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீது உண்டாவதாக. தொடர்ச்சியாக மறுமை நாளுடைய பல அடையாளங்களை நாங்கள் தெளிவாக பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த பதிவுகளை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ், மேலே ஐ பட்டன், எண்ட் ஸ்கிரீனில் தருகிறேன். செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை பெற்றுக்கொள்வீர்கள். அருமையானவர்களை, இந்த வரிசையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பெண்களை மறுமை நாளுடைய அடையாளம் என்ற லிஸ்ட்ல வகைப்படுத்தினார்கள். சொல்ல போனால் உலகத்திலே வைத்து இவர்கள் நரகவாதி என்பதாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னெச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். இந்த பெண்களை விட்டு அல்லாஹ் நம்முடைய பெண்களை பாதுகாப்பானாக. நபி அவர்கள் சொன்ன அந்த அடையாளம் என்னவென்று பார்த்தால், சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சின்ஃபானி மின் அஹ்லின் நார், என்னுடைய உம்மத்தை சேர்ந்த இரண்டு கூட்டத்தினர் நரகவாதி என்பதாக சொன்னார்கள். முதலாவது யார் சொல்லிவிட்டு நபி அவங்க சொன்னாங்க, லம் அரஹுமா, அந்த இருவரையும், அந்த இரண்டு கூட்டத்தாரையும் இன்னும் நான் கண்டது கிடையாது. அப்படி என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இந்த இரண்டு கூட்டத்தினர் உருவாகவில்லை. மாற்றமாக உலகம் அழியக்கூடிய காலத்திலே, உலக அழிவு நெருங்கக்கூடிய காலம், கடைசி காலத்தில் தான் இந்த கூட்டத்தினர் உருவாகுவார்கள் என்பதாக இந்த வார்த்தையின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினாங்க. சொல்லிவிட்டு சொன்னார்கள், கௌமுன், முதலாவது ஒரு கூட்டம். எப்படியாப்பட்டவர்கள்? மஅஹும் சியாத்துன் கஅஸ்னாபில் பக்கர், மாடுகளுடைய வாள்களை போல் இருக்கக்கூடிய சாட்டைகள் அவர்களிடத்தில் இருக்கும். யத்ரிபூன பிஹன்னாஸ், இதை கொண்டு மக்களை அடிப்பார்கள், துன்புறுத்துவார்கள், நோவினை செய்வார்கள் என்று நபி அவங்க சொன்னாங்க. இதை பற்றி சென்ற பதிவிலே நாங்கள் தெளிவாக பார்த்தோம். சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது கூட்டம் யார் என்பதை சொன்னார்கள். நிசாஉன், சில பெண்கள் என்பதாக சொன்னார்கள். அந்த பெண்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும்? காசியாத்துன் ஆரியாத்துன். சுப்ஹானல்லாஹ், நபி அவங்க சொன்ன வார்த்தை எப்படி தெரியுமா? ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் நிர்வாணிகளாக இருப்பார்கள். ஆடை அணிந்தும் நிர்வாணிகள். முமீலாத்தும் மாயிலாத்துன், மக்களை சாய்ப்பார்கள், இவர்கள் சாய்வார்கள். ருஊசுஹுன்ன கஅஸ்னிமத்தில் புக்த், இவர்களுடைய தலைகள் ஒட்டக திமில்களை போல இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தினார்கள். எப்படியாப்பட்ட திமில்? கஅஸ்னிமத்தில் புக்தில் மாயிலா,